எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. என் குழந்தை நல்லா தான் இருக்குது. சரிங்களா, நல்லா இருக்கு நண்பா. நீங்களே நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க நண்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. நான் அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா, இன்றைக்கி டைரக்ட் நம்பர் ரிசல்ட் பாருங்கள். 897. சரிங்களா, அதாவது 897 நம்ம ஃபஸ்ட் நம்பர் ஆல் போர்டு. சரிங்களா, நம்ம ஆல் போர்டு கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 8 இல்லாமல் கேம் இல்லைன்னு சொன்னேன். ஆல் போர்டில் 8 நண்பா சரியாக பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, அதே மாதிரி 6, 4, 9 இந்த 3 நம்பர்லேருந்து கம்பல்சரியாக ஒரு நம்பர் கேமுக்குள்ளே வரும்னு சொல்லியிருப்பேன். இதில் வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, 9 பாஸு, ஆல் போர்டில் 8 பாஸு. நம்ம 3 டிஜிட்டில் ட்ரை பண்ணும்போது 988 பாக்ஸில் கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் என்னன்பா 897 நண்பா. ஒரே ஒரு 8ஆல் நிற்கும் நண்பா. டோட்டலாக இன்றைக்கி எடுத்த நம்பர் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா, நமக்கு ஒரு 8 வரும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிட்டோம். இன்னொரு 8 வரணும், அது ஏன் நிறுத்தணும்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பர். சரிங்களா, ஒரே ஒரு பக்கத்தில் வந்து கேம் மிஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, நம்ம ஆல் போர்டு விளையாட நண்பர்கள் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ அதே மாதிரி 6, 4, 9 ஒரு நம்பர் கம்பல்சரியாக வரும்னு சொல்லியிருப்பேன். அது யாராச்சும் எடுத்து 68, 48, 98 வந்து ஆல் போர்டு விளையாடுங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வந்து நிற்கும். சரிங்களா, 3 டிஜிட் மட்டும் நண்பா மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, சரி விடுங்க, பரவாயில்ல. நாளைக்கு ஒன்று கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் நண்பா. பாதி நண்பர்கள் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வின்னிங் நண்பர்கள் வாழ்த்துக்கள் நண்பா. சரி வாங்க, நம்ம நாளைக்கு ஒன்று கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரியாக ஒரு டூ டேஸ் கழிச்சு சரிங்களா ஒரு கட்டம் போட்டுக்கலாம். 253 1 2 கழிச்சு கட்டம் போட்டோம்னா 119, 919, அடுத்து 612. சரி நண்பா, 612, அப்போ 735. சரிங்களா, எத்தனை நாள் கட்டம் போட்டோம்? 4 நாளா? இன்னொரு நாள் கட்டம் போட்டுக்கலாமா? 1 2 நாள் கழிச்சுன்னா 613. சரிங்களா நண்பா, இப்போ நான் எப்போ வந்து பார்க்குறேன்னா ஒரு 4 நாளைக்கு போட்டு பார்த்தலாம், 5 நாள் கன்னியூ ஆகிடும். சரி, அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தை அழிச்சிடுறேன். இப்போ கலர் மட்டும் நண்பா மாற்றிக்கலாமா? இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த 1 மார்க் பண்ணுறேன். சரிங்களா, அடுத்து ஒரு 2 நாள் கழித்து இந்த 6 மார்க் பண்ணுறேன். அடுத்து 2 டேஸ் கழிச்சுன்னா 7 மார்க் பண்ணுறேன். அடுத்து 2 டேஸ் கழிச்சிங்கன்னா இந்த 5. சரிங்களா, புரிஞ்சு நண்பா எங்கே மார்க் பண்ணுறோம் புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 1 சரிங்களா, இங்கே இருக்கிற 1 பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மெயின் வந்துக்குது, பவர் வந்துக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா பவர் மட்டும் நோட் பண்ணுறோம். சரிங்களா, அந்த 1 இங்கே பவர், அப்போ இங்கே இருக்கிற 6 இங்கே பவர். சரி நண்பா, அப்போ இங்கே இருக்கிற 7க்கு இங்கே பவர். சரிங்களா நண்பா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா கூட இங்கே பவரில் தான் பசங்க இருக்கும். இதெல்லாம் 2 டேஸ் முன்னாடி பார்த்தா அந்த 1 எடுத்துக்கலாம் நண்பா. இந்த 1 பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே 8 இருக்கும். இந்த 8க்கு தான் பவர். சரிங்களா, இங்கே பி போர்டு, இங்கே பி போர்டு 8, அதாவது 8க்கு பவர் 3. அப்போ நல்லா பாருங்கப்பா, பி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, ஏ போர்டு, அப்போ நாளைக்கு பி போர்டு. அப்போ நாளைக்கு பி போர்டுக்கு என்ன பண்ணும்போது அந்த 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0. இப்போ நோட் பண்ணிக்கோங்க, பி போர்டுக்கு 0, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பி போர்டுக்கு 0. சரிங்களா, இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா. கன்ஃபார்ம் நம்பர் இருக்கிறது கணிப்போட தோணா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, சரி வாங்க இன்னொரு நம்பர் பார்ப்போமா? நண்பா பாருங்கள் நண்பா, இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த சார்ட் நண்பா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28லேருந்து என்கிட்ட கிளீன் ஷர்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு தேதி 12 நாளைக்கு வந்து 13/11/2025. சரிங்களா, இப்போ நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம தான் கீழே அந்த பட்டன் போயிடுறேன். நம்ம எப்படின்னா, இப்போ நான் ரொம்ப இந்த கட்டத்துக்கு 13 பாக்ஸ் பண்ணுறோன்னா, அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணி 40, அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணினா 72, அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணால் 79, அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணால் 52. சரிங்களா, அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணால் 13, அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணால் 58, அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணால் 80. நம்ம இது ஒரு நாள் டிலே பண்ணி அப்படி லைனாக கூட போட்டு பாருங்கள். சரிங்களா, அதாவது எப்போனா நம்ம என்கிட்ட கிளீன் ஷர்ட் விழுந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர். சரிங்களா, செப்டம்பர் 28. சரிங்களா, அது வரையும் இருக்குது. நீங்கள் வேணும்னு நான் ஒரு 10 போட்டு காமிக்கிறேன். 10 வேணாம், ஒரு 5 போட்டு காமிக்கிறேன். மீது எல்லாமே ரொம்ப அதே மெத்தட் தான். சரிங்களா, நம்ம இங்கே 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 80ன்னு கட்டம் பொண்ணு இருக்குல்ல. ஏன்னா இந்த 80 என்ன பண்ணுறீங்கன்னா, இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரோ 2 நம்பரோ மெயினோ பவரோ கம்பல்சரியாக அடுத்த நாள் ரிசல்ட்டுக்குள்ளே கேமுக்குள்ளே 100% இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த 8-0 அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0 பாஸ் இருக்கா?
அடுத்து 5 8 சரிங்களா. 5 8க்கு ஒரு நம்பர் பவரும் வந்து இருக்குது, ஒரு நம்பர் மெயினும் வந்து இருக்குது. சரி நண்பா. 3க்கு பவராக வந்து இருக்குது, 5க்கு 5ஆக வந்து இருக்குது. இப்போ 13 எடுத்துருக்கேன். இந்த கட்டத்தில் மட்டும் 13 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ இந்த கட்டத்தில் 52 அதுக்கு ஃபுல் பவர் தான் நண்பா 07 சரிங்களா. இங்கே 79 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 9 ஒரு 9க்கு இங்கே 2 9 பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 72 அப்போ 7 2 கேமுக்குள்ளே இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 4 0 சரிங்களா. அந்த 4க்கு தான் நம்ம பவர் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருப்பான் சரிங்களா. அப்போ இங்கே 1 3 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்னா 1 இல்லைனா 6 இல்லைனா 8 இல்லைனா 3 சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி நம்ம 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 100% கேமுக்குள்ளே நாளைக்கு இருக்குது. இந்த 4 நம்பரில் நம்ப ஒரு நம்பர் கேமுக்குள்ளே இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பி போர்டுக்கு சொல்லிட்டோம் 0ன்ட்டு சரிங்களா. இப்போ நோட் பண்ணி பாருங்கள். 10 60 80 இல்லைனா 30 இதுதான் நமக்கு ஏபிக்கும் பிசிக்கும் சரிங்களா. இதுக்குள்ளே ஏபி நம்பராக இருந்தாலும் இப்போ பி போர்டு 0 வச்சுட்டு கூட நீங்கள் 10 அதாவது ஏபிக்கு 10 60 80 அப்படின்னா 30 சரிங்களா. அதே பிசிக்கு பி போல் 0 வச்சுட்டு 1 0 6 அப்படின்னா 0 8 அப்படின்னா 0 3 சரிங்களா. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிக்கும் பிசிக்கும் மட்டும் நண்பா சரிங்களா. இப்போ இன்னும் ஒரு நம்பர் சரிங்களா. இன்னொரு நம்பர் ஒன்றும் இல்லை நண்பா சரிங்களா. ஒரே ஒரு செகண்ட் நண்பா. இன்னொரு நம்பர் ஒன்றும் இல்லை, நான் அதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த கலர் மட்டும் மாற்றிக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் நண்பா, ஒரு நாள் டிலே பண்ணி தான் கட்டம் போட்டுருக்கேன். 897 938 கட்டம் போட்டுருக்கேன். அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணி அடுத்து கட்டம் போட்டுருக்கேன். அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா 919 கட்டம் போட்டுருக்கேன். அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணால் 067 கட்டம் போட்டுருக்கேன். அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணி கட்டம் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஒரு நாள் டிலே பண்ணி கட்டம் பண்ணோம்னா நமக்கு 206 ரிசல்ட்டு. இங்கே இருக்கிற நம்பர் 6 சரிங்களா. இங்கே இருக்கிற 6 அடுத்த நாள் ரிசல்ட் கொடுப்பாரு நண்பா 6 சரிங்களா. அப்போ ஒரு நாள் டிலே பண்ணால் இங்கே இருக்கிற 0, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே இருக்கிற 5, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5, இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே 0, அடுத்த நண்பா இங்கே 6, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 6, அப்போ இங்கே இருக்கிற 9, அடுத்த நாள் ரிசல்ட் 29 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அப்போ இங்கே இருக்கிற 7, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 7, அப்போ இங்கே இருக்கிற 9 தான் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு 9 வரணும் கேமுக்குள்ளே. அப்போ நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக நண்பா ஏபிக்கும் பிசிக்கும் கொடுத்தோம்ல, அப்போ நம்மளுக்கு ஒரு 9ஆம் நம்பர் கேமுக்குள்ளே வரணும் சரிங்களா. ஒரு 9ஆம் நம்பர் கேமுக்குள்ளே வரதுனால இது எப்படி நம்ம ட்ரைகேட் பண்ணலாம் சரிங்களா. நம்ம எப்படியெல்லாம் ட்ரை பண்ணோம்னா வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிற மெத்தட் நண்பா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் கொடுக்குறேன். இதெல்லாம் நண்பா இவ்வளோ நம்பர் இருக்குது என்கிட்ட. ஏன்னா இப்போ நான் ஏபிக்கு சொல்லிட்டேன் சரிங்களா. ஏபிக்கு 10 அப்படின்னா 60 80 30 இது வந்து நண்பா ஏபிக்கு. அடுத்து அதுவே பிசிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா 0 1 அப்படின்னா 0 6 அப்படின்னா 0 8 அப்படின்னா 0 3 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் 9 கேமுக்குள்ளே வரணும். அப்படி ஒருவேளை பவரில் இருந்தால் 4 வரலாம். நான் 9 நம்பர் டைரெக்டாக தரேன் சரிங்களா. 9 டைரெக்டாக தரது காரணம் என்னென்னா உளுந்தரிசிலேருந்து ஒரு நம்பர் 8 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஒரு வேளை சி போர்டுக்கு 9ன்னா சரி நண்பா, சி போர்டுக்கு 9ன்னா நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டுக்கு 9 வந்தால் 101 609 809 309 சரிங்களா. அடுத்து ஏ போர்டில் அதே மாதிரி இங்கே 9 டார்கெட் பண்ணிங்கன்னா 901 906 908 903 சரிங்களா. இதில் நண்பா நான் ஒரு வேளை 4, ஏன்னா நண்பா ஒரு டைம் ஏன்னா பவர்லேயும் பாஸ் ஆகிருக்கு. அப்போ 4 வர மாதிரி இருந்தால் நண்பா நான் எந்தெந்த நம்பருக்கு எப்படி வரும்னு பார்க்க பாருங்க. நம்மளுக்கு ஏ போர்டுக்கும் பி போர்டு நம்பர் எடுத்துட்டோம். அப்போ 104 சரிங்களா. 104 604 804 304 சரிங்களா. அதே மாதிரி இப்போ திருப்பி நம்ம இன்னும் பி போர்டு தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம். பி போர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக எல்லோரும் வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா. அதனால் பி போர்டு மட்டும் நான் ஸ்ட்ராங் பண்ணி தரேன் சரிங்களா. 401
406 408 அதுக்கப்புறம் 403 சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ நம்பர் இருக்குது சரிங்களா. இந்த இவ்வளோ நம்பர்லேருந்து நம்மளுக்கு போர்டுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங் பண்ணி 0 உட்கார வச்சுருக்கேன். மீதி நம்பர் எல்லாமே மாற்றி ப்ளே பண்ண போகிற நாளைக்கு இதில் சரிங்களா. இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா சரிங்களா, இந்த கட்டம் போட்டுக்கலாமா, நான் கட்டம் போட்டு காமிச்சிடுறேன். எனக்கு அதாவது இந்த நம்பர் இல்லாமல் கேம் இல்லை அப்படின்னா நாளைக்கு 0 இல்லாமல் கேம் இல்லை. எனக்கு 9ஆம் நம்பர் நிறைய டைம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் போர்டுக்கு போகிறதுக்கு நம்பர் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அது போர்டே வந்துருச்சுன்னா சரிங்களா, நண்பா போர்டே வந்துருச்சுன்னா போர்டே வந்துச்சுன்னா சரி நண்பா, ஒரு வேளை போர்டே வந்துருச்சுன்னா இந்த நம்பர் நண்பா சரிங்களா, 609 சரிங்களா, 609 906 சரிங்களா. இந்த 609 906 நண்பா சரிங்களா, இது மட்டும் நோட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த 109 901 சரிங்களா, இந்த 4 நம்பர் நண்பா சரிங்களா. அதாவது 109 609 901 906 சரிங்களா. இப்போ இந்த 4 சரிங்களா, ஒரு வேளை நம்மளுக்கு 4 வந்துருச்சுன்னா சரிங்களா, 104 சரி நண்பா. நான் என்ன பண்ணுறேன்னா 104 இப்போ என்ன பண்ணிங்கன்னா இது வந்து ஏபியில் போட்டுருங்க சரிங்களா. ஏன்னா இது எல்லாமே ட்ரை பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வரும் சரிங்களா. இப்போ இந்த 40ன்னு இருக்குல்ல, இந்த 40 பிசிக்கு ஒரு 2 செட்டு சரிங்களா, 04ன்ட்டு. அதுவே ஏபிக்கு சரிங்களா ஒரு 2 செட்டு 40ன்னு ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற நம்பர் வந்து 4 நம்பர் மட்டும் சரிங்களா கேமுக்குள்ளே ப்ளே பண்ணிவிட்டு இதில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா பிரித்து தான் வச்சுருக்கேன் சரிங்களா. இது வந்து ஏபி சரிங்களா, ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 04, ஏபிக்கு பிசிக்கு 04, ஏபிக்கு 40, 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 109 609 901 906 சரிங்களா. இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணிப்போட ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மீதி நண்பர் என் கணக்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரலன்னு எனக்கு சொல்ல முடியல. எனக்கு நண்பர் இந்த நம்பர்லாம் வராதுன்னு எனக்கு தெரியுது. அதாவது இந்த 604 மேலே எனக்கு நம்பிக்கை நண்பா. இருந்தாலும் ஏன்னா 04 நண்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா, அதனால் பாருங்கள் உங்கள் கணிப்போட இருந்தாலும் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நாளைக்கு நம்மளுக்கு போர்டு மட்டும் நண்பர் 0 கொஞ்சம் தெரியுது சரிங்களா. ஒரு வேளை போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ நம்பரும் வச்சு ஒரு வேளை போர்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. அதனால் நம்ம சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா பிசிக்கு 04 ஒரு செட்டு, ஏபிக்கு 40 ஒரு செட்டு சரிங்களா, பிசிக்கு 09 ஒரு செட்டு, பிசிக்கு 01 ஒரு செட்டு சரிங்களா. அது மாதிரி நம்ம 08 ஒரு செட்டு, 03 ஒரு செட்டு, அது மாதிரி ஒரு செட் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 6 செட்டு நம்ம வரும் நண்பா, 6 7 செட்டு வருது சரிங்களா. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே கேம் முடிச்சிருக்காங்க சரிங்களா. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே கேம் முடிங்க. நாளைக்கு இதுவே நண்பா ஏபிபிசி அது ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வின்னிங் வந்துடும். நம்ம போர்டு எல்லாமே கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு எந்தெந்த போர்டு எந்தெந்த நம்பர் சரிங்களா, அது மட்டும் நீங்கள் எந்த போர்டு எடுத்துக்கலாம்னு சரிங்களா. அது ஒரு செட்டு மட்டுமே ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வேலை வரலன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. ஏன்னா நம்ம ஒரு வேலை பணம் போயிடுச்சுன்னா திரும்பலாம் தரமாட்டாங்க சரிங்களா. அது போனது தான். நம்ம ஒரு வின்னிங் எடுத்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அவன் பணம் போட்டு விடுவான். அதுவும் சில பேர் ஏமாத்திடுறாங்க. நம்பிக்கையான இடத்துல போடுங்க. இந்த நம்பர்லாம் பாருங்கள் நண்பா, உங்கள் கணிப்போடு இருந்தாலும் மட்டும் எடுத்துட்டாங்க நாளைக்கு சரிங்களா. நாளைக்கு போய் நண்பா நான் கொடுக்குற ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா சரிங்களா, நான் கொடுக்குற ஒரே ஒரு நம்பர் நண்பா 906 அப்படின்னா 609 சரிங்களா. இந்த நம்பர் தான் நான் தர நம்பர் சரிங்களா. எனக்கு இவ்வளோ நம்பர் இருக்குது. பர்டிகுலராக நான் இதிலேருந்து நான் எடுத்தேன்னா எனக்கு 906 609. அதே மாதிரி நண்பர் நாளைக்கு 2 மணி கெஸ்ஸிங் நம்பர் தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கொடுத்த நம்பர் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 9, அதாவது 6 கெஸ்ஸிங் நம்பர் நண்பா 6 இல்லைன்னா 7 கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட 6 இருக்குது சரிங்களா. அவங்க கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 7 கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்மக்கிட்ட 6 இருக்குது சரிங்களா. அப்போ 6 இருக்கும்போது நம்ம இது போர்டுக்கு 6 போகவே போகாது சரிங்களா. அவன் கொடுக்குற நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் நண்பா பொறுத்த அளவுக்கும் 98% போர்டில் உட்கார வைக்கவே மாட்டான் சரிங்களா. உன்னை உட்கார வச்சா போர்டு உட்கார வைப்பான், இல்லை போர்டு உட்கார வைப்பான், போர்டு போகவே போகாது சரிங்களா. சரி நோட் பண்ணி பாருங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் நம்பர் கன்ஃபார்ம் நம்பிக்கிறது உங்கள் கணிப்போட இருந்தாலும் மட்டும் எடுத்துங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா பக்கத்து பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்போடு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 906 609 சரிங்களா.
சரி நண்பா பாருங்கள். இன்றைக்கி வின்னிங் வாய்ந்த நண்பருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஆல் போர்டு எடுத்த நண்பர்கள், வின்னிங் எடுத்த நண்பருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஏபி வின்னிங் எடுத்த நண்பருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். பார்ப்போம், நம்ம கூடிய வெளில ஒரு டிஜிட்டல் வின்னிங்காக சொன்ன மாதிரி அது உட்காரணும். சரிங்களா, உட்காரும். நம்ம இன்றைக்குமே ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 988 சரிங்களா நம்ம பாக்ஸ் போட சொன்னது, ஆனால் 897 போயிடுச்சு நண்பா. சரிங்களா, சரி பாருங்கள். அதனால தான் நான் எடுத்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதிலேருந்து உங்கள் கணிப்போட எந்த மெத்தட் வருதோ பாருங்கள். உங்கள் கணிப்போட இருந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரி நண்பா, டைம் நண்பா.